ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்ற சட்டத்தை கொண்டு வாருங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகிறது. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது. இது நான் மட்டும் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்ன? ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்தது, தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. மூன்றாவது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல அரசு, நேர்மையான அரசு, சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? ஒரு நல்ல அரசு, சரி இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, ஒரு எள்ளளவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி விரோதிகள், துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க, வீடு வீடா சொல்லணும். இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணும். காமிக்கணுமா? நம்ம அந்த கோபம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான். என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா எல்லாமே இருக்கு. சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு, தீர்ப்பு நம்ம பக்கத்தில் இருக்கு, தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு, எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு. ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது. மனசு கிடையாது.